சில தினங்களுக்கு முன்னர் சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொளியானது பேஸ்புக்கில் மட்டும் 4000த்திற்கும் அதிகமானவர்களினால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கின்றது. இது தவிர டிக்டாக்கிலே இதைவிட வேறு எண்ணிக்கையில் பகிரப்பட்டிருக்கின்றது. கண்டி சிட்டி சென்டர் மாலில் ஒரு உலமா என எண்ணுகின்றேன், அவரது தலையிலே VR பாக்ஸ் இடப்பட்டு சுற்றும் நாற்காலியை சற்று உயர்த்துகின்ற போது அவர் கண்முன்னாலே தெரிகின்ற திடுக்கிடும் காட்சிகளினால் சிக்கி திணறி மட்டபயாய் மட்டையப்பா என கத்துகின்றதனால் சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து சமூகம் வெட்கி தலை குனிந்து நிற்கின்றது. சமூகத்தின் முதுகெலும்பாகவும் சமூகத்திற்கு நன்மைகளையும் தீமைகளையும் எப்போதும் போதித்து வருகின்ற, சமூகம் சம்பந்தமாக பல கோணங்களிலே நல்ல சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உலமாக்களை தவிர்த்து இப்படிப்பட்ட கேளிக்கை கூத்திற்கு வேறு ஒருவரை பயன்படுத்தி இருக்கலாமே இக்காணொலியை பதிவிட்டவர்கள். எந்த சமூகத்திற்கும் ஒத்துவராத இக்காணொலியினால் இவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத் தொகை எவ்வளவு, பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? மக்களுக்கு பயன் தரக்கூடிய எத்தனையோ பதிவுகள் இருப்பதையெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டு இப்படியான பதிவுகள் இடுவதை தவிர்த்து கொண்டால் என்ன?